உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் அது வயல்வெளியா மாறிதான் ஆகும். பாலானது பயிர் நிலமாகும். நீங்க வந்தா சூழ்நிலை மாறும். ஆவியானவரே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகும். நீங்க வந்தா போதும். ஆவியானவரே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. எங்க சூழ்நிலையில நீங்க வாங்க. ஆவியானவரே, நீங்க தான் வேணும். நீங்க போதும் எங்க சூழ்நிலைக்கு. நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீங்க வந்தா பலனா மாறும். ஆவியானவரே, நீர் வந்தா
சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கு. முடியாததெல்லாம் சாத்தியமாகிட்டு இருக்கு. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆவியானவரே, ஒரபவரலரரரரபா. முடியாததை சாத்தியமாக்குகிறவரே, ரிகதந்தலனரோ. வனாந்தரத்தை வயல்வெளியாக்குகிறவரே, ரிபவலரஷலதினே கரடோ. பாலானவைகளை பயிர் நீளமாக்குகிறவரே, ரிபவனோ. ஓரதரலரரரரபா. நீங்க நிறைவானவர், நீங்க நிறைவானவர், நீங்க சிறந்தவர், நீங்க உயர்வானவர், நீங்க மேன்மையானவர், நீங்க உன்னதமானவர், நீங்க மகிமையானவர். ஓரகதரனத நின சந்திலிமோ. ஓ ஷதரலரப. ஆவியானவர் இந்த இடத்துல உங்க மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணருங்க. ஆவியானவர் அசைவாடுதல், ஆவியானவர் அசைவாடுதல் உங்களை சுற்றிலுமாக இருக்கிறது. ஓ ரதரரரரரரபா. உங்க சரீரத்துல சூழ்நிலை மாறுது, உங்க சரீரங்கள்ல இருக்க சூழ்நிலை மாறுது, உங்க குடும்பங்கள்ல இருக்க சூழ்நிலை மாறுது, உங்க பிசினஸ்ல இருக்கிற சூழ்நிலை மாறுது, உங்க சபையில சூழ்நிலை மாறுது, உங்க ஊழியங்கள்ல சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆவியானவர். ரிகதனர ஷிலேபது. ஓ ரகதலரரரி மலரபாம். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன்னு சொன்னார். எல்லாரும் அது நம்மளுடைய வாய்களை திறக்கிறது, நம்ம ஹார்ட்டை ஓப்பன் பண்ணுறது, நம்மளுடைய மைண்டை அவருக்கு நேராக திறக்கிறது. ஆவியானவர் அதை தான் விரும்புகிறாரு. நீங்கள் எந்த அளவு தாகமாக இருக்கிறீங்களோ அந்த அளவு உங்கள் தாகத்தை தீர்க்க ஆவியானவர் வந்திருக்கிறார். எந்த அளவு பாத்திரம் நிரம்பணும்னு நினைக்கிறீங்களோ, எத்தனை பாத்திரம் வச்சிருக்கிறீங்களோ, நீங்க நிரம்பணும்னு ஓப்பன் பண்ணி வைத்திருக்கிற எல்லா பாத்திரங்களையும் நிரப்ப ஆவியானவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். இங்க பாருங்க, உபாகமம் 8 எடுங்களேன். நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்க அறியாத மன்னாவினால் அவர் போஷிக்க போகிறார். நீங்க இது வரைக்கும் உங்க சிந்தனைக்கு எட்டாத மன்னா வரப்போகுது, போஷிப்பு வரப்போகுது. உங்க கற்பனைக்கு எட்டாத போஷிப்பு வரப்போகுது. நீங்க அறியாத, உங்க இது வரைக்கும் இந்த உலகமே அறியாத ஒரு ஃபீடிங் வரப்போகுது. இது வரைக்கும் இந்த உலகம் அந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டதே இல்லப்பா, அப்படி ஒரு சாப்பாடு உங்களுக்கு வரப்போகுது. உங்களுக்கே தெரியாத நல்ல காரியங்கள் நடக்க போகுது. நீங்க கற்பனை கூட செய்யாத காரியம் புதுசா ஒண்ணு செய்யறாரு. உங்க புத்திக்கு எட்டாத ஒரு காரியத்தை செய்யறாரு. உங்களுடைய இன்கம், நீங்க இப்ப எனக்கு இன்கம் வரத்துக்கு வாய்ப்புகள் என்ன, நீங்க மனசுல நினைக்கல, எனக்கு அங்கிருந்து ஒரு இன்கம் வரும், அப்புறம் இங்கிருந்து ஒரு இன்கம் வரும், ஒருவேளை வரதா இருந்தா அந்த இன்கம் வரும், என் சேலரி வரும், இல்லை என்னுடைய அந்த பணம் இந்த பணம் வரும்ன்றீங்களே, அதுதான் சொல்றாரு. நீ நினைக்கிறீங்கள அதுல இருந்தெல்லாம் வரப்போறது இல்லை, வேற இடத்துல இருந்து வரப்போகுது, வேற இடத்துல இருந்து வரப்போகுது, வேற மாதிரி வரப்போகுது, புதுசா வரப்போகுது. அவர் இது வரைக்கும் வந்ததெல்லாம் மாதிரி இல்லை, இது வேற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் மிராக்கிள்ஸ் எப்படி தெரியுமா? ஆண்டவரே ஒரு 500 ரூபாய் ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு கர்த்தாவே ஒரு தேவை இருக்கிறது, ஒரு 20,000 எனக்கு பணம் தேவை, எனக்கு 20,000 கொடுத்துட்டீங்களா, மாச தேவைக்கு ஆண்டவரே ஒரு 2 லட்சம் தேவை ஆண்டவரே,
இது மேல உடனே ஆண்டவர் ஒரு 2 லட்சத்தை கொடுப்பார். ஆஹா ஸ்தோத்திரம், ஆண்டவர் அற்புதம் செய்தார். நான் 20,000க்காக ஏங்கினேன், அவர் எனக்கு 20,000 கொடுத்து எனக்கு அற்புதம் செய்தார் அப்படின்றது மிராக்கல். அந்த மாசம் ஒரு 20 கோடி உங்க அக்கௌண்ட்ல இருக்கிறது தான் பிளெஸ்ஸிங். நீங்க என்னமா செய்வீங்க? அந்த மாசம் யாருக்காவது 2 லட்சம் அனுப்பலாமா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. எந்த மாச தேவைக்காக ஏங்கி கொண்டிருந்தீங்களோ அந்த மாச தேவையே இன்னொருத்தவங்களுக்கு சந்திக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறப்போகுது. அதுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, அதுக்கு இதுக்கு, ஐயோ அந்த தேவை இந்த தேவை, இதுல ஆண்டவர் அப்பப்ப மிராக்கல் பண்ணிடுறாரு. மிராக்கல்ஸ் நடக்குதுல, அந்த ரெல்மை விட்டு வேற ரெல்முக்கு உங்களை பிடுங்கி கொண்டு போய் அங்க நெட்டுறாரு. ஹல்லேலூயா. அந்த ரெல்மை விடுறீங்க, அந்த டைம் முடியுது, அந்த டைம் முடியுது. ஐயா நம்புறதுக்கு எதுவுமே இல்லைங்க, அப்பதான் அற்புதம் நடக்குதுன்னு அர்த்தம். பைபிள நல்லா படிச்சு பாருங்க, நம்புறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அவரா ஆக்குறாரா இல்ல சூழ்நிலை தான் வருதான் தெரியல, நம்புறதுக்கு நீ எதையுமே நம்ப கூடாதுடா, உன்னை 0 ஆக்கிடுவாரு. ஐயா நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லையா, அதுதான் என் டைம், வா இப்ப செய்யற வா நீ. ஏன்னா அவர் மோசஸ் கூட சொல்லுவாரு, என்னுடைய சாமர்த்தியம் செஞ்சது நீ நினைச்சிடக்கூடாது. ஏங்க சிலதெல்லாம் ஆண்டவர் இப்படி கத்து கொடுக்குறாருன்னா அவருக்கு தெரியும், ஆனா நமக்கு தெரியணுமே, என் ஆத்துமாக்கு தெரியணுமே, என் சிந்தனைக்கு தெரியும், என் புத்திக்கு தெரியும், என் புத்தி பத்தி எனக்கு தெரியுமே. ஒருவேளை ஆண்டவர் இந்த 2 கோடி கொடுத்தார், ஆனா அந்த 15,000 நான் என்னுடைய சுயபலத்தால வந்திருக்கோ அப்படின்னு கூட நீ நினைக்க கூடாது. சில விஷயங்கள் ஏன் நடந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் இது நம்மளுடைய சிந்தனைக்கு தெரியணும். நம்ம சிந்தனை நம்மளே நம்பாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆவியை நம்பாது. நம்மளும் நம்ம சிந்தனையை நம்ப முடியாது. ஆண்டவர் நான் உனக்கு தெரியணும். நாளைக்கு என் கை பின்னாடி இருக்கும் அந்த வசனம், என் சாமர்த்தியம் அதை செஞ்சது நீ நினைச்சிடக்கூடாது. நாளைக்கு அந்த புத்தி சொல்லலாம்ல, நம்ம சிந்தனையே சொல்லலாம்ல, ஒருவேளை இல்லை ஆண்டவர் செஞ்சதாதா, ஆனா ஒருவேளை அப்படி கூட வந்திருக்கலாம்லன்னு உங்க புத்தி சொல்லக்கூடாதுல்ல, நம்ம சிந்தனை சொல்லக்கூடாதுல்ல, நம்ம தாளந்து சொல்லக்கூடாதுல்ல. அதுக்காக தான் சில நேரங்கள்ல கொஞ்சம் 0 ஆக்குற மாதிரி ஆக்குவார். ஆமா ஒன்றும் இல்லைதான், அது என்னால் முடியலதான், கரெக்டு தான். அப்போ அவர் செய்வார், ஆமாம்மா அவர் செய்கிறாருல்ல, இது இப்போ கரெக்டாக நடக்குதுல்ல, ஆமா செய்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, புதுசா நம்ம கற்பனைக்கு எட்டாது, நம்ம பிதாக்களுக்கு எட்டாது. இது வரைக்கும் கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற ஆவிக்குரிய தலைவர்கள், இதுக்கு முன்னாடி நம்ம பிதாக்கள், அவங்க தான் தலைவர்கள், இது வரைக்கும் எட்டாத காரியத்தை செய்ய போறாரு, புதுசா செய்ய போறாரு. எஸ், அதை சுதந்திரிப்பீங்க, அதுக்குள்ள என்டர் ஆவீங்க, ஜாய்ஃபுல்லா என்டர் ஆவீங்க, சந்தோஷமா ஆரவாரத்தோடு, ஏன் ஆனந்த கண்ணீரோடு, கர்த்தர் எனக்கு நல்லது செஞ்சாருயா, என் தெய்வம் செஞ்சாரு. ஆண்டவர் இன்னொன்னு சொன்னாரு, சீக்கிரமா சடனா வளர்ந்துருவீங்க நீங்க. ஆனா எழுதி வச்சுக்கோங்க பாருங்க, நான் பொய் சொல்லல, ஆண்டவர் பொய் சொல்லல, சடனா வளர போறீங்க. என்னங்க சடனா, எப்படிங்க சடனா வர முடியும் அப்படின்னா, உங்க விதையோட வேறு ஆண்டவர் சொல்றாரு ரொம்ப ஆழமா போயிருக்கு, அது உங்களுக்கு தெரியல. மேல பூமிக்கு வெளியே ஒரு 2 இலை தானே இருந்துச்சு, அப்படித்தானே உங்க வாழ்க்கை இருந்துச்சு. ஆண்டவர் என்னமா சொல்றாரு, உன் வேற ஸ்ட்ராங்கா ஆக்கிட்டு இருக்க. பேஸ்மெண்ட், அந்த பில்டிங் போடும்போது சொல்லுவாங்க பேஸ்மெண்ட்டும் கீழே பெருசா போடுவாங்களாம். என்ன ஒன்னும் பெருசா தெரியல, ஆண்டவர்னு போனேன், ஊழியம் போனேன், அழைப்புன்னு போனேன், அபிஷேகம் போனேன், ஏசப்பான்னு போனேன், எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல, பேஸ்மெண்ட் உள்ள போட்டுட்டு இருக்காருல. சின்ன பேஸ்மெண்ட்னா டக்குன்னு மேல வந்துடும் 2 மாடி, உங்களுக்கு போடுறது எத்தனை மாடி, எப்பப்பா பல கோடி மாடிங்க, சும்மா 100 மாடி அப்பெல்லாம் சொல்லாதீங்க, பல கோடி மாடி கீழே போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சடனா எழுப்புவார் பாருங்க பில்டிங்க, டக்க 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 டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஆமென்.
அங்க பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுவாருங்க. பாருங்க, அதுதான் ஆண்டவர் எனக்கு திரும்ப திரும்ப சொன்னாரு, நல்ல தேசம், நல்லது நடக்குது உங்களுக்கு, நல்ல தேசம், நல்ல லேண்டு வருதுங்க உங்களுக்கு, பியூட்டிஃபுல் லேண்டு வருது, நல்ல தேசம், பெரிய இடம் வருது. ஒரு பெரிய இடம் வரும், நான் சொல்றேன், பெரிய இடத்துல பில்டிங் கட்டுவீங்க, மினிஸ்ட்ரி ஆரம்பிக்குது. எனக்கு ஒருத்தர் சிஸ்டர் சொன்னாங்க நேற்று, எனக்கு ஆண்டவர் ஒரு 4 மாசமா ஒரு தரிசனம் கொடுத்து ஒரு பில்டிங், ஒரு அது எப்படி இருக்கும் எல்லாமே காமிச்சு, அது பக்கத்துலேயே வீடு இருக்கும், எல்லாமே எனக்கு வந்து ஆண்டவர் பேசியிருந்தார். அதே என் ஒய்ஃப் கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நேற்று ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க ஒரு கனவு கண்டாங்களாம். என்ன கனவுனா, அதே நான் கனவு காணலை, எனக்கு தரிசனமாக நான் பார்த்தேன், உள்ளுக்குள்ளேருந்து வந்து ஒரு ஆசையாக வந்துச்சு. அது நான் தரிசனம் பார்க்கல, கனவும் பார்க்கல, எனக்கு அந்த தோணிச்சு. 4 மாசமா அதே தான் தோணிக்கிட்டு இருக்குது. அந்த சிஸ்டர் அப்படியே எழுதி வச்ச மாதிரி அதையே சொல்றாங்க. எனக்கு ஆச்சரியமா போச்சு, ஸ்டன் ஆயிட்டேன் நான் எனக்கு என்ன இமேஜினேஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கோ, என் ஆவியில ஓடிக்கிட்டு இருக்கோ, அவங்க அப்படியே சொல்றாங்க. ஸ்டேஜ் இருக்குது, அது இவ்வளோ லென்த் இருக்குது, அங்கே உங்களுக்கு வீடு பக்கத்துலேயே இருக்குது, பக்கத்தில் எம்டி லேண்டு வேற எக்ஸ்ட்ராவா இருக்குது. அப்படி எனக்கு எங்கள் ஒய்ஃபுக்கு கை கால் ஓடலை, ரோதை துள்ளி குதிச்சுட்டு ஓடினாங்க பார்த்தீங்களா, கையும் ஓடலை காலும் ஓடலை. அப்படி ஓட போறீங்க பாருங்க. சந்தோஷத்துல வீட்டுக்கு வெளியே ஓடாம பாத்ரூமுக்குள்ள ஓடுவீங்க, என்ன செய்யறதுனே உங்களுக்கு புரியாது. சந்தோஷத்துல வீட்டுக்கு வெளியே போகாம கிச்சனுக்குள்ள ஓடுவீங்க, என்ன எங்க இங்க நிக்கிற, ஒன்னும் புரியல. சந்தோஷத்துல உனக்கு வா, இப்படி வா, இந்த பக்கம் வா, இது சோஃபால உட்காரு அப்படின்னா உங்க சந்தோஷம் தலகால் புரியாது. அப்படி நடக்க போகுது, ஒரு நல்லது நடக்குது, உங்களை நம்ம கொண்டு போறாரு. என்னன்னா கொஞ்சம் உஷாராயிடுங்க, பொறுப்புகள் வருது, ஆண்டவர் அடுத்த அளவுக்கு கொண்டு போகிறார். பொறுப்புகள் வருது, நம்ம கொஞ்சம் முன்ன மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்பி பல லட்சங்களை கோடிகளை கொடுக்க போறாரு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பல ஆட்களை கொடுப்பார், பல ஜனங்களை கொடுப்பார், செல்வங்களை கொடுப்பார், எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவார். இப்ப அவர் சொல்றாரு, நான் உன்னை நம்பி உன் கையில பொறுப்பை கொடுக்கிற நேரம், நான் உன்னை ஸ்தானாதிபதியா, என்னுடைய ராஜாவா, நான் அவர் ராஜாதி ராஜா, நீ ராஜாத்தியா, உன் கையில நான் செங்கோலை கொடுக்கிற நேரம். உஷாராயிடுங்க, உஷாராயிடுங்க. அவர் கையில இருந்து வாங்கும் போது பாருங்க, நீங்க ராஜாத்தியா ராஜாவா ஜொலிப்பீங்க. வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுங்க. பாருங்களேன், அந்த ஜனத்துக்கு எவ்வளவு நல்ல தேசத்தை கொடுத்தாரு, எவ்வளவு நல்ல தேசம் கொடுத்தாருங்க. சாதாரண தேசமா? அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசம். ஐயோ, ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். சரி, இப்ப நமக்கு ஆண்டற எதிர்காலத்தை எப்படி கொடுக்க போறாரு? கானானை விட 1000 மடங்கு, கானானை விட கோடி மடங்கு. எந்த அளவுக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு. எங்க கர்த்தர் கொடுக்குறாருன்னா அப்படி எப்படிங்க இருக்கும்? மனைவி கர்த்தர் கொடுத்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். புருஷன் கர்த்தர் கொடுத்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அந்த மாதிரி தாங்க உங்க வாழ்க்கை. கர்த்தர் எனக்கு சில தேவைகள் திடீர்னு இந்த வாரம் கொஞ்சம் அப்படியே அப்படி இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இங்க பார், வரப்போற மாசத்துக்கு நான் உனக்கு கடவுள் இல்லை, நீ என்னென்ன பண்ண போற தெரியுமா? எத்தனை கோடிகள் வரப்போது தெரியுமா? இந்த நீ உன் வாழ்நாள் முழுவதுக்கு எவ்வளவு, அது எல்லாத்தையும் நான் உனக்கு செட்டில்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப இருக்கிற இந்த ஒரு 2 விஷயத்துக்கு அடடா என்னடா இந்த தேவை அந்த தேவை அப்படின்னு யோசிக்கிற. இப்ப எனக்கு 44 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த 44க்கு உனக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். எத்தனை அமௌண்ட் உனக்கு ரிலீஸ், ஃபண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு நீ என்னமோ வர போற மாசத்துக்கு அதை போய் யோசிக்கிற.
அடுத்த வருஷத்துக்கு எவ்வளோ பிளான் இருக்கு, அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு எவ்வளோ பிளான் இருக்கு, எல்லாத்தையும் அவரு நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. உள்ள போக போறோங்க. இது வரைக்கும் யுத்தம் இல்லைங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாரு நம்ம எல்லாத்தையும். கொஞ்சம் ரொம்ப ஃபைட் பண்ணிட்டியா லைஃப்ல, சரி வா. ரொம்ப இழந்துட்டியா, ரொம்ப கஷ்டப்பட்டியா, பாலைவனத்தில் நடந்து வந்தியா, கவலைப்படாத வா, நான் உன்னை கொண்டு போய் கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போறேன். வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன், நிம்மதியா இரு, வா, என்ஜாய் பண்ணுவா. இது என்ஜாய் பண்ற டைமுங்க. இது என்ன பண்ற டைம்? லைஃபை என்ஜாய் பண்ற டைம். மினிஸ்ட்ரி, ஐயோ பிரதர், ஊழியம் கைவலிக்க மோசே கைய தூக்கி நின்று கைய அசந்து போச்சு. அப்படியா? இல்ல ஐயா, யோசுவா ஈட்டிய தூக்கிட்டு நின்றுட்டு இருந்தாரு கடைசி வரைக்கும். அப்படியும் இல்ல. கஷ்டமா இல்லைங்க, ஜாலியா பண்ண போறோம் ஊழியம். ஆவியானவரோடு ஆண்டவரோடு சேர்ந்து ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு சந்தோஷமா பண்ண போறோம் ஊழியம். அப்படி ஒரு ஜாய்ஃபுல்லா ஆண்டு என்ஜாய் பண்ண லைஃபை நல்லா என்ஜாய் பண்ண போறோம். இது வரைக்கும் நீங்க என்ஜாய் பண்ணாதா காட்டிலும், இது வரைக்கும் என்ஜாய் பண்ணாதா காட்டிலும் உங்க நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க பாருங்க. நல்லா என்ஜாய் 2026 நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆண்டவரோடு என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த உலகம் இன்னைக்கு வேற மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் அந்த மாதிரி நம்ம என்ஜாய் பண்ண போறதில்ல. இது வேற மாதிரி கடவுளோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ற வாழ்க்கை. கடவுளோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ற வாழ்க்கை. அந்த எரிகோ கிட்ட பார்ப்போம். எரிகோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னமா சொல்வாரு? ஜோசுவாவை பார்த்து, உனக்கு எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரர்களையும் உன் கையில் கொடுத்தேன். இன்னும் கொடுக்கல, நல்லா பார்த்துக்கோங்க. எங்க இருக்குது? முன்னாடி இருக்கு. கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு. பார்த்தா பெரிய மதில்களா நிக்குது. இவங்களால உள்ள போக முடியாது. ஆனா உள்ள போயாகணும். நிறைய பேர் லைஃப் அப்படிதான் இருக்கு, இந்த சூழ்நிலை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதை காட்டிட்டு நான் கொடுத்துட்டேன்றாரு. உங்களுக்கு சொல்றாரு, உங்க எதிர்காலத்துக்கு தேவையானதெல்லாம் இனிமேல் கொடுக்க போறதில்லை, கொடுத்துட்டேன். அவர் என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ணு, ஆரவாரி ஷவுட் பண்ணு. உனக்கு கிடைக்க போறதுக்கு இப்ப நாங்க இன்னைக்கு என்னமா செய்யணும்? அடுத்த மாசம் தேவையா? ஓ, நன்றிலாம் சொல்லல பாருங்க. இது வந்து எப்படி தெரியுமா? நன்றி ஆண்டவரையும் நன்றி செலுத்துக்கிறேன், ஆண்டவர் கொடுக்க போற துதி செலுத்துக்கிறேன், ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பலாம் இல்ல, இவர் என்ன சொன்னாரு? ஷவுட் பண்ணுனாரு, கத்து. ஐயே ஆண்டவர், என்ன ஆண்டவர், ஐயோ பரிசுத்த குலைச்சல் ஆகுறீங்க ஆண்டவர், நான் ஸ்தோத்திரம். இல்ல கத்துறா, வாயதர கத்து. எப்படி கத்துரு? ஓ ஓன்னு கத்துறா. எல்லாம் கத்து. உனக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்து கத்து. நீங்க கத்தாட்டி அது கத்திக்கிட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம கத்த ஆரம்பிச்சிடணும். நம்ம ஷவுட் பண்ணாட்டி தரித்திரம் நம்மளை பார்த்து ஷவுட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஷவுட் பண்ணாட்டி நோய் நம்மளை பார்த்து ஷவுட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஷவுட் பண்ண ஆரம்பிச்சு நாயை பார்த்த குலைச்சிக்கிட்டே இருக்கோம். அப்படி நின்று ஒரு முறையில அப்படின்னு ஓடிடும். இன்னைக்கு எங்க நம்ம வாழ்க்கையில ஷவுட் பண்ற பக்கம் நம்ம ஷவுட் பண்ணணும் பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, எப்பா ஆர்ப்பரினா செலிப்ரேஷன் பண்ணுப்பான்ட்டாரு. ஏங்க செலிப்ரேட் பண்ணா? நான் உனக்கு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்காக உட்காந்து ஜெபம் பண்ணாதீங்க. கொடுத்ததுக்காக உட்காந்து போராடி கண்ணீர் விட்டுட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே, இது எரிகோவை நாங்கள் கடந்து போக வேணாம். ஏன்? கொடுத்துட்டேன். 40 நாள் உபவாசம் இருக்கணுமா நான் போறதுக்கு? நான் வந்து இத்தனை மணிக்கு எஞ்சி ஜெபம் பண்ணணுமா? இல்ல நான் ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணுமா? இல்ல, நீ செலிப்ரேட் பண்ணு. ஏன்னா நீ வாங்கிட்ட. உன் கையில் பார், உன் கையில் கொடுத்துட்டேன்றாரு. உன் கையில கொடுத்துட்டேன்யா. அப்ப பாருங்க, பாக்குறாரு ஜோசுவா, எங்கயா எரிகோ மதில் அவர் கையில இருக்குது. எரிகோ அவர் கையில இருக்குது பாரு, உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன்றாரு. நான் சொல்லட்டுமா? உங்களுக்குரியது உங்க கையில தான் இருக்குது. அந்த வசனத்தை எடுத்து படிங்களேன். யோசுவால 6வது அதிகாரம்
கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா, கொடுத்துட்டேயா, உன் கையில நான் கொடுத்துட்டேன். பார்க்க சொல்றாரு, உன் கையில தான் இருக்குது. நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே உங்க கையை நான் பார்க்கிறேன், ஆண்டவரே உங்க கையை பார்க்கிறேன், ஆண்டவரே ஆட்டிய போட்டு உன் கையில பாடுறேன். கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு, என் கையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் கையில இருந்து உன் கைக்கு வந்துருச்சு எப்பயோ. அப்புறம் பார்த்து அங்கே பார்க்கறது நம்ம கையை பார்க்கறது இல்லை. ஆண்டவரே உங்க கரத்தில் இருந்து ஏதாவது கொடுக்க மாட்டீரா? நான் 40 நாள் இருந்து கதறி அழுது கொண்டு இருக்கிறேன். கடவுளுக்கு கண் இல்லையா, காது இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, ஏய் என் காது ஒன்றும் மந்தமாகல. ஏசாயால சொல்லுவாரு, ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கை குறுகல, கேட்க கூடாதபடிக்கு என் காது செவிடு இல்லை. என் காது ஒன்றும் செவிடு இல்லைன்றார் ஆண்டவர். இங்க பேசிட்டு இருக்கிறாங்க, அதையும் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. காது இருக்கு அவருக்கு, கண்ணு இருக்கு, கை இருக்கு. கை ஒன்று குறுகி போல, உன்னை ரட்சிக்க கூடாதபடிக்கு, உனக்கு அற்புதம் செய்யாதபடிக்கு, உனக்கு அது அதிசயம் செய்யாதபடிக்கு, உன் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க கூடாதபடி என் கை ஒன்று குறுகி போல. ஷார்ட்டா, இங்கிலீஷ்ல பார்த்தா டூ ஷார்ட் ஆகலையா, ரொம்ப சின்னதாகல. அவர் கை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஓங்கி இப்படி வருது. எவனா வந்தா ஒரே அடி தான், ஓங்கிய போய் இப்படியே தான் வந்துருக்கிறாரு. ஏன்னா இங்கிருந்து தூக்கி அடிக்கிறதுனா நேரம் ஆகும் பாருங்க. ஆண்டவர் எவனா வந்தீங்கன்னா ஒரு இப்படி தான் வருவார், பின்னாடி ஒரே அடி தான் பாருங்க, க்ளோஸ், முன்னாடி நிற்கிறது எல்லாம். அப்ப என்ன சொல்றாருன்னா, உன் கையில் ஒப்பு கொடுத்து, உன் கையில கொடுத்துட்டேன். இப்ப நீ என்ன செய்யணும்? கையில இருக்கிறதுக்கு நான் உங்களை கேட்குறேன், கையில் இருக்கிறாரு 5000 ரூபாய் பணம் இருக்குது. ஆண்டவர் எனக்கு ஒரு 5000 பணத்தை கொடுங்க கேட்பீங்க? யாரும் கேட்க மாட்டீங்க. அதுக்கு ஒரு உபவாசம் போடுவீங்க, அதுக்காக வேற எதுக்காவது போடுவீங்க. தேசத்துக்காக போடலாம், இல்லை வேற ஒரு காரியத்துக்காக போடலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கே கேட்டுட்டு இருப்பீங்களா? யார்ட்டையாச்சும் உங்ககிட்ட நீங்க இருக்கிற உங்களுக்கும் கொடுத்தாச்சு ஒரு வீடு, அதை போய் கேட்டுட்டு இருப்பீங்களா? அது உங்களுக்கு தான். உங்களுக்கு ஒரு லேண்டு கொடுத்தாச்சு, அது உங்களுக்கு, அதை போய் திரும்பி கேட்டுட்டு இருப்பீங்களா? பார்வம் கையில கொடுத்துட்டேன். கையில கொடுத்ததை பார்க்காம, பிரச்சனை என்னன்னா கையில இருக்குதுன்னு பார்க்கறது கிடையாது. அது என் கையில தான் இருக்குதா? என் கையில தான் இருக்கா? ஐயோ, நான் அவன் கையில இருக்குன்னு நினைச்சிட்டேன். இல்லப்பா, உன் கையில கொடுத்துட்டேன், உன் கையில இருக்குது. குடும்பாண்டவரே, கொடுங்க 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 கொடுங்கன்னா நல்லா கொடுப்பாரு. பார்த்துக்கோங்க, பாரு கைய பாரு, எங்கத்த கொடுக்கறது, கொடுத்தத எல்லாத்தையும் வச்சிருக்கிறல்ல, அப்புறமேட்டும் கொடுங்க கொடுங்கன்னு. அங்க பாருங்க, 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, கிடைச்சத எல்லாமே என்னமா செய்வாங்க? கிடைச்சிருச்சுன்னா ஒரு நன்றி, ஒரு ஸ்தோத்திர பண்டிகை ஏதாவது சொல்லுவாங்களே. கிடைச்சிருச்சுன்னா ஒரு பர்த்டே வந்துருச்சுன்னா ஒரு செலிப்ரேஷன். அப்போ நான் ஒரு இத்தனை வயசு வந்துருச்சு, ஒரு செலிப்ரேஷன். கிடைச்சிருச்சுன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி தான் இப்போ ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். எஸ் ஆண்டவரே, நீங்க எங்க ஊழியத்துக்கு தேவையான பில்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க. ஓ ஆண்டவரே, எங்க தேவைகள் எல்லாம் நீங்க சந்திச்சிட்டீங்க. எங்க ஊழியத்தின் தேவைகளை, என் குடும்பத்தின் தேவைகளை, என் பிள்ளைகளின் தேவை எல்லாத்தையும் நீங்க சந்திச்சிட்டீங்க. ஓ எப்படி வேணா கத்தலாம், எப்படி வேணா கத்தலாம். ஏன்னா ஷவுட் பண்ணுங்கன்ட்டாரு. நல்லா ஜாலியா கொடுத்துட்டீங்க, நீங்க கொடுத்துட்டீங்க. ஓ ஜாலி, ஹல்லேலூயா. கத்தன கத்துலயே விழுந்துருச்சுங்க எரியோ. கத்தன கத்துல கொலாப்ஸ் ஆயிடுச்சான். கொலாப்ஸ் ஆகி அது விழுந்தது. ஆண்டவர் கத்த சொல்றப்ப கத்திருந்து பாருங்க. இங்க கத்தனோம்ல, என்டர் ஆயிட்டோம், ஏறி போறோம். அல்லேலூயா, என்டர் ஆயிட்டோம். இனி அழுக ஒப்பாரிலாம் கிடையாது. பார்த்துக்கோங்க, அழுகலாம் இல்லை, ஆர்ப்பரிக்க போறோம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் காலை ஏஞ்சி கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் அவர் செய்ய போறதெல்லாம் செஞ்சு ப்ரிப்பேர்டா வச்சுட்டாரு, நமக்கு எல்லாம் ஆயத்தமா ஆக்கி வச்சிருக்கிறாரு. அதை ஆர்ப்பரிச்சு ஆர்ப்பரிச்சு சுதந்திரிக்க, அழுது இல்லை. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி,
கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.